கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி வந்து உலகம் பூரா பெரிய அளவில் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய கவர்மெண்ட்ஸ், ஃபாரின் கண்ட்ரியில் கூடிய கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து முக்கியமாக ஒரு 4 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு, கிரிப்டோ கரன்சிகளில் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது எக்காரணத்தை கொண்டும் காணாமல் போகிறதோ, ஃபெயிலியர் ஆகிறதோ, யாரனா ஹேக் பண்ணி எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய, நம்ம பணம் சேஃபாக இருக்குதுன்னா அது கிரிப்டோ கரன்சிகளில் மட்டும்தான் சேஃபாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு, நம்ம யாருக்காச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஒரு பணம் வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட அனுப்புகிறோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நம்ம வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அவருக்கு வரல செய்யலை அவரும் சொல்ல முடியாது, நம்மளும் வந்து பண்ண முடியாது. ஆனால் சேஃபாக அவருக்கு வந்து ரீச் ஆகிருக்கும் ஒரு பேமெண்ட்டு. இதில் வந்து ஹேக் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். அடுத்து 3ஆவதாக வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குது. பண வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. அடுத்து 4ஆவது ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வரலாறுலே இல்லாத ஒரு பெரிய ஒரு அசட் அப்படின்னா இன்றைக்கி இதுதான் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. 50 பைசாவில் வந்த ஒரு காயின் ரேட் இன்றைக்கி வந்து 90 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குன்னா, இந்த அளவுக்கு ஒரு 17 வருஷத்தில் இந்த அளவுக்கான வளர்ச்சி வந்து எந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து இருக்க கிடையாது. ஸோ அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரி பெரிய அளவு பேசப்படுது. ஸோ இந்த 4 காரணங்களால் தான் இன்றைக்கி உலகம் பூரா பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த ரீசன் தான். இன்றைக்கி 6% மக்கள் உள்ளே இருக்காங்க. ஃப்யூச்சரில் எல்லா பணக்காரங்களும் சரி, எல்லோரும் பேங்க்கு, கார்ப்பரேட் நிறுவனம் எல்லாம் உள்ளே வரும். அந்த சமயத்தில் இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லாருமே அன்றைக்கி பெரிய அளவு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இல்லைனா அன்றைக்கே ஒருத்தர் சொன்னாங்க அதை கேட்காம போயிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அன்றைக்கே வந்து பிட்காயினை பற்றிலாம் சொன்னாங்க, அதை கேட்கல, இன்றைக்கி வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ காலத்துக்கு ஏற்றவாறு அப்டேட் ஆகிறோம், அதை நம்புகிறோம் அப்படின்னாக்கா அது வாழ்க்கையில் பெரிய அளவு வந்து ஃப்யூச்சரில் பணமாக கன்வெர்ட் ஆகும், லைஃப் மாறும்.